வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு கடலைப்பருப்புல ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்யலாம். இந்த நெய் கடலை நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸ்க்காகவும் கொடுத்து அனுப்பலாங்க. கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே நல்லா சுத்தமான முறையில் செஞ்சு தரலாங்க. இந்த நெய் கடலை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கப்போட அளவு பார்த்தீங்கன்னா 250 ml. இதில் தண்ணி சேர்த்துட்டு இது 2லேருந்து 3 டைம் போல் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா சுத்தமாக இதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சுக்கலாங்க. இது 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த கடலைப்பருப்பு ஊறியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு கையால் அப்படி உடைக்கும் போது இது நல்லா சாஃப்டாக இறங்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இறங்கினா இது நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம். இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதை அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ட அப்புறம் நம்ம இதை ஒரு காட்டன் கிளாத் மேலே மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா பரப்பி விட்டுடலாங்க. இந்த மாதிரி இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த பருப்பு ஃபேன் காற்றுலேயே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணிக்க கூடாதுங்க. இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வரணும். இதை வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிருக்கு. இந்த பருப்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. இது ஆறியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பருப்பை கையில் எடுக்கும்போது நமக்கு கையில் எந்த பருப்பும் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கையில் எதுவும் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் நல்லா ஆறியிருக்குன்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். நம்ம இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒட்டுக்க எண்ணெயில் சேர்த்து பொரிக்க வேணாங்க. ஒரு 2-3 பிட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாங்க. கொஞ்சம் மட்டும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. இப்போது பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்ததும் நிறைய பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்ட அப்புறம் இந்த மாதிரி வராதுங்க. பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடலைப்பருப்பு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே மேலே எழுந்து வருங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. கடலைப்பருப்பு நல்லா மேலே மிதந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த நெய் கடலையை எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கும்போதே நமக்கு தெரியுங்க, இதுலேருந்து நல்ல சவுண்ட் வரும். இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு எடுத்துக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லா கடலைப்பருப்பும் இதில் சேர்த்துட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் வடிகட்டியாச்சுங்க. அந்த கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். எல்லா கடலைப்பருப்பையும் பொரிச்சிட்ட அப்புறம் இதில் பூண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 போல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன் தோலோட. அதையும் பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சிட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். கறிவேப்பிலை பொரிக்கும் போது மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பொரிச்சிக்கோங்க. இல்லை எண்ணெயெல்லாம் மேலே தெரிச்சிடும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இதை நம்ம கையில் எடுக்கும்போதே நமக்கு தெரியுங்க, நல்ல சவுண்ட் வரும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. பாருங்கள், கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப் பொடி, இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூண்டு அப்புறம் கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உப்பு மசாலா பொடியெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த நெய்க்கடலை செஞ்சுட்டோம். நீங்களும் குழந்தைங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி நல்ல சுத்தமான முறையில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.